ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் உள்ள லெசன் 7 வந்து பார்க்க போகிறோம். சரியா? அதாவது இது வந்து நம்மளுக்கு எந்த யூனிட்டில் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த யூனிட்டில் வந்து இது நம்மளுக்கு வந்து கவர் ஆகும். அதாவது இது வந்து ஐஎன்எம் சார்ந்து வரக்கூடிய பாடம். சரியா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். சரியா? இதுலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் கேட்பாங்க. ஏன்னா இதுலேருந்து நம்ம பூலித்தேவரை பற்றி பார்ப்போம், மருது சகோதரர்களை பற்றி பார்ப்போம், வேலு நாச்சியாரை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான நபர்களை பற்றி நம்ம இந்த பாடத்தில் வந்து பார்ப்போம். ஸோ அதனால் இந்த பாடம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அதனால் எல்லாம் கவனமாக லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டில் நம்ம பார்ட் 1ல் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ தான் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ என்னென்ன நடந்துச்சு, ஆற்காடு நவாப்னா யார், பாளையக்காரர்கள்னா யார், கிழக்கிந்திய கம்பெனி வந்து எதுக்காக நம்மளுக்கும் அவங்களுக்கும் வந்து சண்டை வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து கவனமாக வந்து லிசன் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே லெசனில் வந்து ஓரளவுக்கு பாதி வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன நம்ம பார்ப்போம் அப்படின்னா பாளையக்காரர் அமைப்பும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பாளையக்காரர்களின் புரட்சியும் நம்ம வந்து பார்ப்போம். சரியா? அதுக்கப்புறம் வேலு நாச்சியார், பூலித்தேவர், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் போன்றோரின் ஆங்கிலேய எதிர்ப்பு கிளர்ச்சிகளை பற்றி பார்ப்போம். இவங்களாம் வந்து ஆங்கிலேயர்களை எப்படி எதிர்த்தாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு பதிலடியாக அமைந்த வேலூர் புரட்சியை பற்றி பார்ப்போம். சரியா? வேலூர் கழகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த வேலூர் புரட்சி எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். டக்குன்னு என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்து போய்கிட்டே இருப்போம். நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். எல்லாத்தையும் கவனமாக லிசன் பண்ணிக்கிட்டே வாங்க. நோட்டு பென் எடுத்து கையில் எழுதுகிற மாதிரி இருந்தால் எழுதிக்கோங்க. இல்லை கையில் புக்கு இருந்துச்சுன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்கோ நோட் பண்ணிக்கோங்க. லெசனை ஃபுல்லாக லிசன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெசனை நல்லா கவனிங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பிரெஞ்சு படைகளையும் அதோடு தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களையும் 3 கர்நாடக போர்களில் தோற்கடித்திருந்த கிழக்கிந்திய கம்பெனி தனது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவாக்க ஒருங்கிணைக்க தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னா யாருன்னா நம்ம ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ்ல வந்து பார்த்துருந்தோம். சரியா? ஸோ வெள்ளக்காரங்க வந்து பிரிட்டிஷ்ல இருந்து நம்மளுடைய நாட்டுக்குள்ள வந்து வந்தாங்க. சரியா? அவங்க தான் வந்து இந்த கிழக்கிந்திய கம்பெனி. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா முகலாயர்களோட சேர்ந்துக்கிட்டு, சரியா? முகலாயர்கள் பீரியட்ல தான்ப்பா வெள்ளைக்காரங்க வந்து உள்ள வந்தது. ஸோ அவங்க வந்து ஒரு மெயின் ரீசன். முகலாயர்கள் பீரியட்ல உள்ள வந்து ஆற்காடு நவாப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஆற்காடுங்கிறது சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ அந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து ஒரு பெரிய நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது ஃபுல்லா இருந்துச்சு. சரியா? கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இப்படிலாம் கிடையாது. ஃபுல்லாவே வந்து ஒரு பெரிய மாகாணமா இருந்துச்சு. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆற்காடு நவாப் அவர்களுடைய உதவியோட இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்காரங்க என்ன பண்றாங்கன்னா உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம ஆட்கள் எல்லாம் நம்ம சிற்றரசர்கள் எல்லாம் அடிச்சு அவங்களுடைய இடங்கள்லாம் புடுங்கி அங்கே வந்து வரி வந்து வசூலிக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரியா? ஸோ இதுக்கு வந்து உதவியா இருந்தது யாரு அப்படின்னா இந்த ஆற்காடு நவாப் தான். சரியா? இவங்க வந்து இவங்களுடைய தலைமையிடம் வந்து ஆற்காடுல வந்து இருந்துச்சு. இவங்களை வந்து கர்நாடக நவாப்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ மெயினா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா முகலாயர்களோட பேசி அவங்கள வந்து சரி பண்ணி இந்த ஆற்காடு நவாப் அப்படிங்கிறவங்க கிழக்கிந்திய கம்பெனிகளுக்கு வந்து எல்லா இடத்தையும் வந்து கொடுத்துட்றது. ஓகேவா? ஸோ எல்லா ஊர்களையும் சின்ன சின்ன ஊர்களில் சின்ன சின்ன அரசர்கள் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அதுதான் வந்து பாளையங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னா இந்த ஆற்காடு நவாப் படையும் இந்த கிழக்கிந்திய கம்பெனியுடைய படையும் 2 படையும் ஒன்றா சேர்ந்து போய் அவங்கள அடித்து துவம்சம் பண்ணி அந்த நிலப்பகுதியை வந்து கையகப்படுத்திட்டு அந்த நிலத்தில் வந்து வரி வசூலிக்கிற உரிமையை வந்து இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரியா? கொடுத்துட்டு இந்த ஆற்காடு நவாப் அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 6ல் 1 பங்கு வந்து எங்களுக்கு வந்துடணும். சரியா? மற்றதை நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய டீல். நாளை பின்ன எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிலேருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். எங்களோட யாரும் போருக்கு வந்தாலும் நீங்க வந்து வீரர்கள் வந்து எங்களுக்கு அனுப்பணும், வைக்கணும். இந்த மாதிரியான ஒரு பிளானோட இவங்க இதை வந்து செஞ்சுக்கிட்டு வருவாங்க. சரியா? அதாவது இப்போ ஒரு இடம் இருக்கு அப்படின்னா ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா அந்த ஊரை போய் ஆற்காடு நவாபை சேர்ந்த படையினரும் கிழக்கிந்திய கம்பெனியில் உள்ள படையரும் தாக்கி அந்த ஊரை வந்து இவங்களுக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அந்த ஊரில் வரி வந்து யார் வசூலிப்பா அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியில் உள்ள வெள்ளையர்கள் வந்து வசூலிப்பாங்க. சரியா? அவங்க வசூலித்து 6ல் 1 பங்கை வந்து இந்த ஆற்காடு நவாபுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரியா? இப்போ 600 வசூலிக்கிறாங்கன்னா 100 இவங்களுக்கு அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அங்கே நடந்திருக்கு. ஸோ இது நம்ம கேள்விப்படும் போது நம்ம தமிழ் மன்னர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா இது எதுக்கு நாங்க காசு கொடுக்கணும், ஆற்காடு நவாபுங்கிறவருக்கும் இந்த இடத்துக்கும் உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, கிழக்கிந்திய கம்பெனி வந்து நீ எங்கேயோ இருந்து வந்திருக்க, உனக்கு எதுக்குடா நாங்கள் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. எல்லாருக்கும் வந்து கோபம் வருது. ஸோ இதுதான் வந்து புரட்சியாக வந்து அடுத்தடுத்து வந்து பிரச்சனைகளாக வெடிக்குது. சரியா? ஸோ இது நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ இப்போ என்னென்ன யார் யாருக்கு சண்டை நடந்துச்சு அப்படின்னா
மொத்தம் 3 சண்டைகள் வந்து நடந்துச்சு. ஒண்ணு கிழக்கிந்திய கம்பெனிக்கும், இந்த பிரெஞ்சு படைக்கும் வந்து நடந்துச்சு. பிரெஞ்சுக்காரங்களுக்கும், இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அ இவருக்கு ஹைதர் அலிக்கும் மராத்தியர்களுக்கும் வந்து போர் நடந்துகிட்டு இருக்கும். 3வதா இந்த போர். சரியா? ஆற்காடு நவாப் அவங்களுக்கும் வந்து நம்ம தமிழ் மன்னர்களுக்கும் வந்து போர் வந்து ஆரம்பிக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து சின்ன சின்ன போர்களா ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடமா கேப்சர் பண்ணுவாங்க. அத பத்தி தான் நம்ம இந்த பாடத்துல வந்து பார்ப்போம். சரியா? ஸோ ஒன் பை ஒன்னா வாங்க. இப்ப அடுத்தது, எனினும் உள்ளூர் ஆட்சியாளர்களும் நிலக்கிழார்களும் இதனை எதிர்த்தனர். சரியா? இத இத வந்து உள்ளூர் ஆட்சியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பிடிக்கல. ஏன்னா இவன் எங்கேயோ இருந்து வந்து நம்மள்ட்ட வரி கேட்கிறான். நம்ம எதுக்கு இத குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்க்கிறாங்க. அப்பதான் திருநெல்வேலி பகுதியில நெற்கட்டும் சேவலை ஆட்சி புரிந்த வந்த பூலித்தேவரிடம் வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாரு. சரியா? சுதந்திர போராட்டத்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சவரே பூலித்தேவர் தான். சரியா? ஸோ இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதைத் தொடர்ந்து வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை போன்ற தமிழகத்தின் பிற பகுதிகளை ஆட்சி புரிந்து வந்தோரும் எதிர்த்தனர். சரியா? அதை தொடர்ந்து இவங்க எல்லாருமே வந்து அடுத்து ஒன் பை ஒன்னா வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாளையக்காரர் போர் என அறியப்படும் இது 1806ல் நிகழ்ந்த வேலூர் புரட்சிக்கு இட்டு சென்றது. இப்ப ஆரம்பிச்சது, அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, 1755ல ஸ்டார்ட் ஆனது கிட்டத்தட்ட 1806 வரைக்கும் போயிருக்கு. சரியா? ஸோ அந்த வேலூர் புரட்சி வரைக்கும் இழுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். நியர்பை. சரியா? ஸோ தமிழ்நாட்டில் பிரிட்டிஷாருக்கு எதிராக தோன்றிய இத்தொடக்க கால எதிர்ப்பு பற்றி இப்பாடத்தில் காணலாம் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அத பத்தி தான் வந்து நம்ம இதுல பார்க்க போறோம். இப்ப பாளையக்காரர்கள் என்ன? பாளையம்னா என்ன அப்படின்னா, பாளையம் அப்படிங்கிறது ஒரு பகுதி. சரியா? ஒரு பகுதி, ஒரு ராணுவ முகாம் மாதிரி. ஓகேவா? ஸோ இப்ப அங்கங்க இப்போ வந்து ஒரு பெரிய ஊர் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம நம்ம ஊர்ல வந்து ஒரு பெரிய சிட்டி இருக்கு அப்படின்னா, அங்க வந்து ஒரு மெயின் போலீஸ் ஸ்டேஷன் வந்து மெயினா வந்து ஒண்ணு இருக்கும். சரியா? அதாவது வந்து ஐஜி ஆஃபீஸோ, இல்ல ஐபிஎஸோட ஆஃபீஸோ, அந்த மாரி மெயினா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அதுக்கு கீழ வந்து அந்தந்த ஏரியாக்கான செக்ஷன், அந்தந்த ஏரியாக்கான ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து மெயினா வந்து நாயக்கர்கள் வந்து, அதுவும் மதுரையை சேர்ந்த நாயக்கர்கள் வந்து மெயினா வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 72 பாளையங்கள வந்து உருவாக்கியிருக்காங்க. சரியா? அந்த 72 பாளையங்கள உருவாக்கி, அதெல்லாம் அந்தந்த சிற்றரசர்கள் கிட்ட பொறுப்ப குடுத்து, நீங்களே வந்து இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கோங்க. ஆனா நீங்க வரி வசூலிக்கிறதுல எங்களுக்கு கொஞ்சம் பங்கு குடுத்துருங்க. நாள பின்ன எதுவும் போர் அந்த மாரி நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா, நீங்க படைகள வந்து குடுக்கணும். நம்ம வந்து நட்பு ரீதியா நம்ம வந்து கொண்டு போவோம். உங்களுக்கு அங்கே வந்து மக்களுக்கு என்னென்ன தேவையோ, நீங்க என்னென்ன முடிவு எடுக்கணுமோ, அத வந்து நீங்க தனிச்சு செயல்படலாம், தனிச்சு முடிவெடுக்கலாம். அப்படின்னு சொல்லி முழு பொறுப்பையும் கொடுத்து இந்த பாளையக்காரர் முறையை வந்து கொண்டு வராங்க. சரியா? ஸோ அத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும் பாளையக்காரர்கள். இவர்கள வந்து ஆங்கிலேயர்கள் வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா, போலிகார் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. போலிகார் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. அதான் இங்கிலீஷ்ல வந்து அவங்க ஒரு மாரி கூப்பிடுவாங்கல்ல தமிழ. ஸோ அந்த மாரி. சரியா? என்ற தமிழ் சொல் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது. சரியா? இவ்வமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது. சரியா? நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு கீழ வந்து ஒவ்வொரு பாளையங்கள குடுத்து, ஒவ்வொரு குறிப்பிட்ட ஏரியாவ குடுத்து, இது இங்க வந்து கோட்டை கட்டிக்கோங்க. இது வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடியது. நீங்க இத பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாரி பிரிச்சு குடுத்துருவாங்க. சரியா? இது எப்ப ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, வாரங்கலை சார்ந்த பிரதாபருத்ரனின் ஆட்சி காலத்தில் காகதிய அரசில் இப்பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரியா? அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, மதுரை மதுரை நாயக்கராக பதவியேற்ற 1929ல விஸ்வநாத நாயக்கர் வந்து பதவி ஏற்பார். சரியா? அவரு அமைச்சர் அரியநாதருடைய உதவியோட தமிழகத்துல இந்த பாளையக்காரர் முறையை வந்து கொண்டு வராரு. சரியா? முதல்ல எங்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா, வாரங்கல்ல பிரதாபருத்ரரின் ஆட்சி காலத்துல காகதிய அரசுல வந்து இது ஆரம்பிச்சிருக்கும். ஆனா இத ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து மதுரை நாயக்கர். எப்பன்னா 1929ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. யாரோட உதவியோட பண்றாருன்னா, அமைச்சர் அரியநாதரினுடைய உதவியோட பண்றாரு. சரியா? யார் பண்றா? விஸ்வநாத நாயக்கர் வந்து பண்றாரு. 72 பாளையங்கள வந்து உருவாக்குறாரு. சரியா? பாளையக்காரர்களால் வரி வசூலிப்பதிலும், நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதிலும், வழக்குகளை விசாரிப்பதிலும், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் தனிச்சையாக செயல்பட முடிந்தது. சரியா? அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் அவங்க தன்னிச்சையா செயல்படலாம். அவர்களது காவல் காக்கும் கடமை வந்து படிக்காவல், அதுக்கப்புறம் அரசு காவல் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டது. இதுதாங்க. இப்ப மெயின் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னா, இப்ப உள்ள சிச்சுவேஷனுக்கு நம்ம அந்த மாரி எடுத்துக்கலாம். சரியா? அப்படி இருக்குன்னா, சின்ன சின்ன ஸ்டேஷனா வந்து அந்தந்த ஏரியா குடுத்துருப்பாங்க தெரியுமா? அந்தந்த ஏரியாவுக்கு நீங்க தான்ப்பா பொறுப்பு. அதே தாங்க இந்த பாளையக்காரர் முறை
வேற ஒண்ணுமே கிடையாது. இத வந்து மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. எதுக்காக இவ்வளோ டீட்டெயிலா சொல்றோம்னா, இந்த பாளையக்காரர் முறைனா என்ன? எதுக்காக இவங்களுக்குள்ள சண்டை நடந்துச்சு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு லீடர பத்தி பார்க்கும்போதும் உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும். சரியா? ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாயக்க ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பாளையக்காரர்கள் வந்து உதவியா இருந்திருப்பாங்க. சரியா? ஏன்னா நாயக்கர்களுக்கு வந்து போர் வரும்ல. அந்த காலத்துல வந்து எல்லாருமே வந்து அடிச்சு புடுங்குறதுல தானே இருப்பாங்க. ஒவ்வொரு நாடை வந்து யார் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது தான் மெயின் நோக்கமா இருக்கும். ஸோ அப்படி வேற யாராவது வெளியிலேருந்து போருக்கு வந்தாலும், மத்த பாளையக்காரர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து நாயக்கர்களுக்கு வந்து சப்போர்ட்டா நின்னு, இந்த பழைய நாயக்கர்கள் வந்து திரும்ப திரும்ப ஆட்சி பண்றதுக்கு துணையா இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. பாளையக்காரர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையேயான தனிப்பட்ட உறவு மற்றும் புரிதல் மதுரை நாயக்கர்களால் இம்முறை நிறுவப்பட்டதிலிருந்து 200 ஆண்டுகளுக்கு மேலாக, அதாவது ஆங்கிலேயர் இந்நிலப்பகுதியை வந்து தங்கள் வசம் கொண்டு வரும் வரவே நீடித்தது. சரியா? அதாங்க கிட்டத்தட்ட 1700 எப்ப? கிட்டத்தட்ட 1530ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. 29ல ஆட்சி ஏத்திருக்காது. அப்ப 1530ல வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட எங்க வந்துருச்சு பாருங்க. 1755க்கு வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்கள் கிட்ட மேல வந்து இந்த முறை வந்து இருந்திருக்கு. இவங்களுடைய ஒற்றுமையும் வந்து இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எப்ப ஆங்கிலேயர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கேப்சர் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அப்பையில இருந்து தான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆங்கிலேயர்கள்லாம் உள்ள இருந்தே வந்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணி, இப்போ 2 நாட்டு அரசர்களுக்கும் வந்து சண்டைய மூட்டி விட்டு, 2 பாளையக்காரர்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டு, ஸோ 2 பேரையும் வந்து போர் பண்ண வச்சு, அதுல யாராவது ஒரு ஆளுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்றது. ஓகேவா? இப்ப 2 பேர் இருக்கோம் அப்படின்னா, ஏன்னு ஒரு பாளையக்காரர் இருக்காரு, பின்னு ஒரு பாளையக்காரர் இருக்காரு. இப்ப ஏ கிட்ட போய் பிய பத்தி தப்பா சொல்றது. பி கிட்ட போய் ஏவ பத்தி தப்பா சொல்றது. அப்ப 2 பேரும் சண்டை போடும்போது, இவங்க ஏதாவது ஒரு பக்கம் சப்போர்ட் பண்றது. ஒண்ணு ஏவோ யார் வந்து இவங்களுக்கு ஒத்து வராங்க அப்படின்னு பார்க்கறது. யார் வந்து அப்பதான் வந்து நம்ம மன்னர்கள்லாம் வந்து அப்படியே தாராள மனப்பான்மை உள்ளவர்களாச்சே. நம்மள பொறுத்தவரைக்கும். அதனால நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு குஷி ஆயிரும். "உனக்கு என்ன வேணுமோ கேளு, எடுத்துக்க" அப்படிம்பாங்க. அந்த மாரி ஸோ அதனால அந்த மாரி யார் இவங்களுக்கு தோதா இருக்காங்களோ, அவங்க பக்கம் சேர்ந்து நின்னுகிட்டு, இப்ப ஏ வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்னா, ஏ பக்கம் சேர்ந்துகிட்டு, அவங்க கிட்ட ஒரு 500 படை இருக்கா, நாங்க ஒரு 500 படை வீரர்கள் தர்றோம். 1000 பேரா சேர்த்து பி அடிச்சு துவம்சம் பண்ணுங்க. பி வந்ததுக்கப்புறம், பிய ஜெயிச்சதுக்கப்புறம் ஏக்கு வந்து ஒரே சந்தோஷமாயிரும். அப்ப ஏ என்ன சொல்லுவாரு, "உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. நீங்க என்ன கேட்டாலும் இதுல எடுத்துக்கோங்க" அப்படின்னா, "இல்ல எங்களுக்கு நிலம்லாம் வேணாம். நிலத்தெல்லாம் வந்து நீங்களே வச்சுக்கோங்க. அந்த நிலங்கள்ல வரி வசூலிக்கிற உரிமைய மட்டும் எங்களுக்கு குடுங்க" அப்படின்னு இவங்க சொல்லிருவாங்க. சரியா? ஸோ இவங்க வாங்குற வரியிலேருந்து ஆற்காடு நவாப்புக்கு வந்து 6ல 1 பங்க வந்து குடுத்துருவாங்க. சரியா? ஸோ இப்படிதான் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளுடைய நாட்ட வந்து கேப்சர் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அத பத்தி தான் வந்து பாத் பாக் பாக் பார்ப்போம் நம்ம அடுத்து. இப்ப இதுல வந்து கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரியுங்க. கிழக்கு பாளையங்கள பொறுத்தவரைக்கும் தெலுங்கு பாளையங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தெலுங்கு பாளையக்காரர்கள்னு சொல்லுவாங்க. மேற்க பொறுத்தவரைக்கும் மறவர் பாளையக்காரங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? இப்ப இந்த கிழக்குல வந்து என்னென்ன ஊர்கள் வரும் அப்படின்னா, சாத்தூர், நாகலாபுரம், எட்டயாபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற ஊர்கள் வரும். அதுக்கப்புறம் மேற்குல வந்து ஊத் ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். சரியா? இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து இந்த பூலித்தேவர், அதுக்கப்புறம் தீரன் சின்னமலை அவங்களுடைய இதுல வந்து வரும். சரியா? ஸோ அதே மாரி நம்ம கிழக்க பொறுத்தவரைக்கும் யார் வருவா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன். சரியா? அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த கிழக்கு பாளையங்கள்ல வந்து வருவாங்க. சரியா? நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட 72 பாளையங்களுள் கிழக்கு மற்றும் மேற்கு என்ற 2 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஓகேவா? ஸோ கிழக்கு, மேற்கு தான்ப்பா. வடக்கு, தெற்கு வந்து கிடையாது. ஓகேவா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் கிழக்கு, மேற்கு மட்டும் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஜென்ரலா வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நடந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு கிழக்கிந்திய கம்பெனி உள்ள வராங்க. யாரோட உதவியோட? முகலாயர்கள் பீரியட்ல ஆற்காடு நவாப் அவர்களுடைய உதவியோட உள்ள வராங்க. உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லா இடத்தையும் கேப்சர் பண்றாங்க. அப்ப ஆற்காடு நவாப் டீம்ல சைட்ல இருந்து நவாபுகள் சப்போர்ட் பண்ணி 6ல 1 பங்கு எங்களுக்கு குடுத்துருங்க. மத்தத நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து எல்லா தமிழ் மன்னர்களையும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களுடைய அடிமைப்படுத்துறாங்க. அப்படி படுத்தும்போது நம்மளுடைய கிழக்கு பாளையங்கள், மேற்கு பாளையங்கள்ல இருந்து அது எதிர்ப்புகள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ ஒரு சில பாளையங்கள் வந்து இதுல வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிவகிரி பாளையம்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அவங்க வந்து 2 பேரோடையுமே சேர மாட்டாங்க. பூலித்தேவர்களோடையும் சேர மாட்டாங்க. அதே மாரி வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்களோடையும் வந்து சேர மாட்டாங்க. ஏன்னா அவங்க டைரக்ட்டா வந்து கம்பெனிக்கு வந்து கப்பம் கட்டுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கம்பெனி வந்து டைரக்ட்டா வந்து சப்போர்ட் பண்ணும். வீரபாண்டிய கட்டபொம்மனே வந்து ஒரு தடவ அந்த சிவகிரி பாளையக்காரர்கள் மேல வந்து போர் தொடுத்து போவாரு. ஸோ அத கேட்டுட்டு வந்து வெல்லஸ்லி பிரபு வந்து கோவமாகி, அதுக்கப்புறம் அங்கேருந்து போர் தொடுத்து இவங்கள வந்து அட்டாக் பண்ண வருவாங்க. ஸோ இந்த மாரிலாம் வந்து நடந்திருக்கும். சரியா? ஸோ எல்லாமே வந்து
இதுதான் வந்து பேசிக். இத பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இன்ட்ரோ வீடியோ சரியா? ஸோ இது வந்து தெளிவா வந்து மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இதுதான் நடந்தது. வெள்ளைக்காரங்க வராங்க. இவங்களோடயே நம்ம எப்படி எப்படி சண்டை போட்டோம். அதாவது பூலித்தேவர் எப்படி சண்டை போட்டாரு. மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், தீரன் சின்னமலை, வேலூர் புரட்சிக்கு இது எப்படி இழுத்துட்டு போச்சு. இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி ஓகேப்பா. ஸோ அடுத்தது வந்து பாளையக்காரர்களின் புரட்சி பூலித்தேவர பத்தியும், அதுக்கப்புறம் வேலு நாச்சியார பத்தியும் நம்ம அடுத்த வீடியோ பார்ட் 2ல வந்து பார்ப்போம். சரியா? கட்டபொம்மன பத்தி பார்ட் 3ல பார்ப்போம். மருது சகோதரர்கள பத்தியும், தீரன் சின்னமலைய பத்தியும் பார்ட் 4ல வந்து பார்ப்போம். வேலூர் புரட்சிய பத்தி பார்ட் 5ல வந்து பார்ப்போம். சரியா? ஏன்னா இது கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்கணும். சரியா? சரி ஓகேப்பா. தேங்க் யூ. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். இத வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.